பொதுவாக சினிமா ரசிகர்களுக்கு இந்த கிளாஷ் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 ஹீரோவோட படம் வந்து கிளாஷ் ஆகுது, இந்த 2 டேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க படம் வந்து கிளாஷ் ஆகுது, இவங்க படம் வந்து சோலோவாக வந்தால் பெரிய ஹிட் ஆகுது, இந்த ஹீரோவோட சேர்ந்து வருது, அப்போ அந்த படம் ஹிட் ஆகுமா, இல்லை இன்னொரு ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட படம் ஹிட் ஆகுமா, எங்கால் படம் தான்டா ஹிட் ஆகும், இல்லை எங்கால் படம் தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போட்டுக்கிட்டு 2 பேர் படத்தை விடுவாங்க. அந்த படத்து மேலே பைத்தியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிவாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதையும் தாண்டி அது ஒரு ஃபெஸ்டிவல் நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல்னாலே களைகட்டும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், 2 படம் கிளாஷ் ஆகுது அப்படின்னாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். 2 ஃபேன்ஸுமே அடிச்சுக்குவாங்க. ஆனால் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபேன்ஸ் வைஸாக பார்க்காம தியேட்டர் வைஸாக பார்த்தா கூட 2 படம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த 2 படத்துக்கு மக்கள் எவ்வளோ பேர் க்ரௌடாக வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஸோ அதனால் சினிமாவும் அதிகமாக வளரும். இந்த தியேட்டர் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் நடக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கிளாஷாக ரிலீஸ் ஆகிற அது 2 படமோ 3 படமோ அந்த படங்களுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய கிளாஷ் படங்களை பார்த்துருப்போம். தளபதி படம் ஒன்றா வந்திருக்கு, தலைவர் படமும் கமல் சார் படமும் ஒன்றா வந்திருக்கு, தலைவர் படமும் தலை படமும் ஒன்றா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஷ் வந்து பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு கிளாஷ் ஆன தரமான படங்கள் எந்தெந்த வருஷம் எந்தெந்த மாதிரியான படங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு டாப் 5 பொங்கல் மூமெண்ட்டை இந்த வீடியோவில் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். 2011 பொங்கல் பார்க்கலாங்க. இந்த பொங்கலுக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சாரோட காவலன் படம் ரிலீஸ் ஆச்சு, தனுஷ் சாரோட ஆடுகளம் ரிலீஸ் ஆச்சு, 3வது கார்த்தி சாரோட சிறுத்தை படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு படமாக நம்ம என்ன பார்த்தோம், காவலன் படம் பார்த்தோம். பட் அந்த படத்துக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய பிரச்சனைகள் நடுவில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதையும் தாண்டி அந்த நேரத்தில் விஜய் சாருக்கு ஒரு கமர்ஷியல் படமாக எல்லாரும் பார்த்ததால காவலன் படம் வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவியாக வந்துருச்சு. அதனால் அந்த படம் வந்து சரியாக போகலை அப்படின்னே சொல்லலாம். பட் முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த படம் ரிலீஸில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுதா, அதனாலே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து குழம்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதையும் தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ ஒரு ஃபீல் குட் மூவியாக, ஒரு நல்ல எமோஷனல் மூவியாக கொடுத்துட்டதால நம்மளால் அந்த படத்தை ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் வந்து கமர்ஷியல் படமாக கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அப்படி ஒரு படம் கொடுக்குறப்போ என்னப்பா விஜய் சார் கமர்ஷியலாக கொடுக்காம இப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துட்டாரு, இது கொஞ்சம் நல்லாலப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா காவலன் படத்தை எல்லாருமே புகழ்றாங்க. பட் ரிலீஸ் ஆன சமயத்தில் காவலன் படம் கொஞ்சம் டல்லாதாங்க போச்சு. ஓகே, காவலன் சரியாக போகலை. ஆடுகளம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும், எத்தனை நேஷனல் அவார்டு அந்த படம் வாங்கிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனும் தனுஷ் சாரும் சேர்ந்து அடுத்து எப்போ படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து அந்த நேரத்தில் இருந்தது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு படமே பெரிய ஹிட்டாக கொடுத்துட்டாங்க, பொல்லாதவன் படம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. ஆடுகளம்னு இவங்க ஒரு படம் பண்ண போகிறாங்க, இந்த படம் வந்து ஒரு சேவல் சண்டே பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு. அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே இருந்தது. அந்த படத்துக்கு செம்ம ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த சாங்ஸ் ஆகட்டும், ப்ரோமோ ஆகட்டும், எல்லாமே பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அடி வெல்லாவி வச்சு தான் அந்த பாட்டாகட்டும், இல்லை ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சாவு மேலே கையை வச்சேன்னு அந்த ப்ரோமோ ஆகட்டும், இதெல்லாம் இப்போவுமே நமக்கு வந்து பார்க்குறப்போ இந்த படம் நம்ம அப்போ பார்த்தோம்னா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஒரு மெமரிஸாகவே இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் படமாக இருக்குது. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் நிறைய படம் ரிலீஸ் ஆனாலும் ஆடுகளம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னே சொல்லாங்க. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சிறுத்தையோட டேரக்டர் சிவா வந்து தெலுங்கு டேரக்டர் ஆச்சு. இவரு கூட ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக தெலுங்கு டேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாசான ரொம்ப கமர்ஷியலான படமாக எடுத்துருவாங்க. இது வந்து கார்த்திக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன். நமக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. ஆக்சுவலாக டபுள் ரோலில் நடிச்சிருப்பாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா திருடன் ரோல், அதாவது ராக்கெட் ராஜா அப்படின்னு நடிச்சிருப்பாரு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு நடிச்சிருப்பாரு. அந்த ரத்னவேல் பாண்டியன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு போலீஸ் கேரக்டர் அப்படின்னா நம்ம ஒரு 3 கேரக்டரை சொல்லுவோம். அந்த 3 கேரக்டரில் அந்த ரத்னவேல் பாண்டியன் கேரக்டரும் வந்துடும். அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டர் ஸ்கெட்சிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு போல்டாக ஒரு கம்பீரமாக நடிச்சிருப்பாரு அந்த ஒரு படத்தில். அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அண்ட் காமெடி சீனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓகே ஆச்சு. இப்போவுமே நம்ம சிறுத்தை படத்துலேருந்து ஒரு காமெடி வந்தாலும் சரி, ஒரு பாட்டு வந்தாலும் சரி, இப்போவுமே நம்ம ரசிப்போம். ஸோ அந்தளவுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட் இந்த 3 படத்தில் 2011 பொங்கல் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுகளம் படம் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த 2 படத்தை விட ஆடுகளம் படம் கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 படத்தில் நீங்கள் எந்த படத்தை என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சினிமா ஃபேன்ஸ் யாராலையுமே 2014 பொங்கல் மறக்கவே முடியாதுங்க. அவங்க மறந்தாலும் இந்த தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் இருக்காங்க இல்லையா, அவங்க மறக்கவே மாட்டாங்க.
ஏன்னா ஜில்லா வீரம்னு 2 படமும் அந்த பொங்கலுக்கு கிளாஷ் ஆச்சுங்க. எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். பட் இந்த 2 படத்துக்கும் அந்த போட்டி அப்படின்னு வரப்பவே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் பெருசாக இல்லை. ஆனாலுமே இந்த ஃபேன் வார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பயங்கரமாகவே இருந்ததுங்க. எங்கால் படம் தான் சூப்பராக ஓடும், இல்லை எங்கள் அண்ணன் படம் தான் சூப்பராக ஓடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் தான் ஹீரோ. அந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி விஜய் சார் வந்து போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார். படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லா ஆஸ்பெக்டும் அந்த படத்தில் இருக்கும். காமெடி ஆகட்டும், இல்லை மாஸ் எலவேஷன் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபன்னான சீன் ஆகட்டும், இல்லை ஒரு லவ் போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜில்லா படத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஓகே இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி இந்த ஜில்லா படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தலைவா படத்துக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த படம் ஜில்லா ப்ராப்பராக பொங்கலுக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆகிட்டதால திரும்பவும் எங்கள் அண்ணன் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பொங்கல்லையுமே அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொங்கலுக்கு சூப்பரான கலெக்ஷன் பண்ணிச்சு ஜில்லா படம். அண்ட் இந்த பக்கம் ரிலீஸ் ஆன அஜித் சாரோட படமான வீரம் படம் ஒரு அண்ணன் தம்பி பேஸ் பண்ண படமுங்க. ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை என்னன்னா, மொத்தம் 5 அண்ணன் தம்பிங்க கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப நார்மலான கதை தான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கமர்ஷியல் வைஸாகவும் இருக்கும், அதே மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயமும் ப்ராப்பராக இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீரம் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அஜித் சாரும் சிவா சாரும் எத்தனை படம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த எல்லா படத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டாக அந்த வீரம் படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. ஸோ அந்த பொங்கலுக்கு, அதாவது 2014 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஜில்லா படமும் சரி, வீரம் படமும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 2ல் எது வந்து பெரிய ஹிட்டு, 2ல் எது வந்து அதிக கலெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட்ல தாங்க நிற்குது. எது பெரிய ஹிட்டு, எது அதிக கலெக்ஷன் சொல்லவே முடியல. ஓவராலாகவே பார்க்குறப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, அந்த ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்படிங்கிறப்போ அந்த பொங்கலுக்கு வின்னர் யாருன்னா ஜில்லா வீரம். ரெண்டுமே தாங்க. அடுத்ததாக 2019 பொங்கலுங்க. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், தளபதி கிளாஷ் பார்த்தோம் இல்லையா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா தலைவர் கிளாஷ் ஒன்று பார்க்குறாங்க. ரஜினி சாரோட பேட்டை படமும் அஜித் சாரோட விஸ்வாச படமும் கிளாஷ் ஆச்சுங்க. பேட்டை படத்தோட டேரக்டர் யாரு? அவருடைய பெரிய ஃபேனான கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் இந்த சைடு விஸ்வாசம் படத்தோடைய டேரக்டர் யாரு? சிவா சார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஹிட் கொடுத்துட்டு 3வது தடவையாக விஸ்வாசம் படத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம், ஆனால் பெரிய ஃபேன் பாய் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 படத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே இருந்தது. அஜித் சாரோட ஃபேன்ஸும் சரி, ரஜினி சாரோட ஃபேன்ஸும் சரி பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த சமயம் தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருந்த டைமுங்க. எல்லாருமே, அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தலைவர் ஃபேன்ஸும் சரி, தலை ஃபேன்ஸும் சரி, எங்களுக்கு எதிராக நீ படம் கொண்டு வரியா, உங்கள் படம் எப்படி ஓடிடுன்னு பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஃபேன்ஸ் 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தலை என்ன சொல்கிறாரு, பேரு தூக்குதர ஊரு கொடிவிலார்பட்டி தைரியம் வந்தா ஒத்தை கொத்த வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரெய்லரில் வைக்கிறாரு. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இவர் ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாருங்க. என்னன்னா, எவனுக்காவது பொண்டாட்டி பிள்ளைங்க சென்டிமெண்ட்டு கிண்டிமெண்ட்டு இருந்தால் அப்படியே ஓடிடு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன் வார் அப்படிங்கிறத தாண்டி என்னடா ஹீரோ 2 பேருமே ட்ரெய்லரை சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த பொங்கலுக்கு பெரிய கிளாஸ் இருக்குடா, யார் பெரிய ஹிட் ஆக போகிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் போயிட்டு உட்காந்து படத்தை பார்த்தா 2 படமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுங்க. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயம் இருக்கட்டும்னா நார்மல் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயமே நடந்ததுங்க. ஏன் அப்படின்னா பேட்டா படத்தில் நிறைய விஷயம் வந்து இந்த ஓஜி ரஜினி சார் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு வந்திருந்தார் நம்ம ஃபேன் பாயான கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் என்ன நடந்தது, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த படமே ஹிட் ஆச்சு. ஸோ 2019 பொங்கலுக்கு ஒரு பயங்கர கிளாஷோட பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன 2 படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 2019 திரும்பவுமே பொங்கலுக்கு ரஜினி சாரோட ஒரு படம் ஒன்று வந்ததுங்க, தர்பார் படம். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன படம் வந்ததுன்னா பட்டாஸ் படம் வந்தது. அதாவது அவருடைய மருமகனான தனுஷாரோட படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 2020 பொங்கலுக்கு மாமனார் ஜெயிச்சாரா மருமகன் ஜெயிச்சாரா அப்படிங்கிறது வேற விஷயம். தனித்தனியாக அந்த படத்தை பார்க்குறப்போ தர்பார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண அப்படின்னா முருகதாஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன். அப்பாடா ரஜினி சார் வந்து எனக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு, ஒரு தரமான ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்பார் படத்தை எடுத்திருந்தாரு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தர்பார் படத்தில் ரஜினி சார் போலீஸ் ரோலில் நடிச்சிருந்தார். அதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த ட்ரைலர்லாம் பார்த்தீங்கன்னா சில சீன்லாம் வந்தது, ஒரிஜினலாகவே நான் வில்லமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரஜினி சார் டைலாக் சொல்லியிருந்தார். அதை பார்க்குறப்போ சூப்பராக அவர் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு போல், லைட்டாக நெகட்டிவ் சைடு இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொங்கலுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் தான் தர்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் படம். பட்டாஸ் படத்துடைய டேரக்டர் யார்? துரை செந்தில்குமார்.
அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதிர்நீச்சல் படம் எடுத்திருக்காரு, காக்கி சட்டை படம் எடுத்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி தனுஷ் சார் கூட சேர்ந்து இன்னொருத்தங்க யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்னேகா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்தது. அப்போயுமே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. வில்லன் ரோலில் யார் நடிக்க போகிறா, நவீன் சந்திரா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிறப்போ ஓகேப்பா ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது, இந்த படமும் நல்லா இருக்கு போல், பொங்கலுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 படத்துக்கும் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி போய் படத்தை பார்த்தாங்க. தர்பார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரஜினி சாரோட வேற லெவல் படம் அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக இல்லை. பட் ஓகே ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு அடிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பட் ஓரளவுக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பட்டாஸ் படத்துக்கும் அதே தாங்க நடந்தது. நல்ல கதை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஓகே நல்ல ட்ரை அப்படிங்கிற மாதிரி. இந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகாமல் இல்லை ரொம்ப மொக்கையாகாமல் ஓகே டீசென்ட் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 2 படமுமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் கீழே வச்சு அடிக்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரு சுமாரான ஒரு படம்பா, ஒன் டைம் பார்க்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொங்கல் வந்து ஒரு சுமாரான பொங்கலாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ரஜினி படமே ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொங்கல் போச்சு. அடுத்ததான் 2023 பொங்கலுங்க, வாரிசு துணிவு. திரும்பவும் தளபதியோட கிளாஷை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் கடைசி கிளாஷ்னே தெரியாமல் நம்ம அந்த படத்தை வந்து பார்த்தங்க. அதாவது விஜய் சாரோட வாரிசு படமாகட்டும், அஜித் சாரோட துணிவு படமாகட்டும், எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா அந்த 2 படத்தோடைய டேரக்டர்ஸுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு டேரக்டர் யாரு, வம்சி, தெலுங்குலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார் கூட பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி விஜய் சார் பீக்கில் இருக்கப்போ எதனால் புதுசாக ஒரு டேரக்டரை கூட்டிகிட்டு வராரு, அதே மாதிரி நமக்கு தெரியாத ஒரு டேரக்டரை கூட்டிகிட்டு வராரு, இந்த படம் ஓடுமா, இந்த படம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸுக்கு சில டவுட்லாம் வந்தது. அதேமாரி ட்ரைலரு அப்புறம் இந்த போஸ்டரில் சாங்ஸ்லாம் பார்க்குறப்போ ஓகே நல்லா இருக்குது, எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் யார் டேரக்டர்னா ஹெச் வினோத், அவர் தான் டேரக்டர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து 2 படம் கொடுத்துட்டாங்க, நேர்கொண்ட பார்வை அண்ட் அதே மாதிரி வலிமை படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. அப்படிங்கிறப்போ திரும்ப இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அந்த படம் துணிவு நல்லா இருக்குமா, சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த துணிவு படத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதாவது 2 ஃபேன்ஸுக்குமே கொஞ்சம் டவுட்டில் தான் இந்த படத்து மேலே இருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க, எங்கள் அண்ணன் படம் சூப்பராக இருக்கும்டா, எங்கால் படம் வேற லெவலில் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட பயத்தில் தான் இருந்தாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த 2023 இந்த 2 படமுமே ரிலீஸ் ஆச்சு, வாரிசு படமும் துணிவு படமும். 2 படமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லாங்க. வாரிசு படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருந்தது. அந்த துணிவு படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்க படமாக இருந்தது. ஸோ வேற லெவலில் படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ரொம்ப கீழே அடிக்கிற மாதிரியும் இல்லாமல் ஓகே ஒரு நல்ல படம்டா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 படமே போச்சு. ஆக்சுவலாக இந்த 2 படத்தில் எந்த படம் அதிகமாக கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்போ அஜித் சாரோட துணிவு படம் தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் அதிகமாக கலெக்ஷன் ஆச்சு. பட் விஜய் சாரோட வாரிசு படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓவர்சீஸில் அந்த படம் தான் அதிகமாக கலெக்ஷன் ஆச்சு. 2 பேருமே டாப்பில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கலெக்ட் ஆன படம் துணிவு, ஓவராலாக அதிகமாக கலெக்ட் ஆன படம் பார்த்தீங்கன்னா வாரிசு. இந்த 2ல் எந்த படத்தை ஹிட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம 2021 பொங்கலை கூட வைக்கலாங்க. ஏன்னா 2021 பொங்கலுக்கு தான் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஜேடி அப்படிங்கிற கேரக்டரில் விஜய் சார் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஜயை காட்டியிருப்பார், சும்மா ஒரு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு நக்கலாக ஒரு லெத்தாஜிக்கான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சியஸாக நடிச்சிருப்பாரு. அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஈஸ்வரன் படம். ஈஸ்வரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிம்பு சாரை பழைய சிம்புவாக பார்த்தோம், அதாவது ஒல்லியான சிம்புவா. அந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டிருந்தாரு, லாக்டவுனில் தான் அந்த வெயிட் அப்படிங்கிற விஷயத்த குறைச்சாருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக தான் சிம்பு சார் நடிச்சிருந்தார். சக்கச்சவந்த வானம் படமாகட்டும், வந்தா ராஜாவாக தான் வருவேன் அந்த படமாகட்டும் ரொம்ப குண்டான ஒரு ஓடுறதுக்கே கஷ்டப்படுற ஒரு சிம்பு தான் நடிச்சிருந்தார். அண்ட் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சிருந்தாரு. அப்படி உடம்பை குறைச்சிட்டு நடித்த படம் தான் ஈஸ்வரன். ஸோ அப்படி அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே இருந்தது. ஸோ இந்த பொங்கலுக்கு மாஸ்டர் படமும் ஈஸ்வரன் படமும் தான் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த படம் ஹிட் ஆக போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னே சொல்லாங்க. ஆனால் அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பொங்கலாகவே போயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா விஜய் சாரோட மாஸ்டர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு போட்டி போடுற அளவுக்கு ஈஸ்வரன் படம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ ஆவரேஜான படமாக தான் இருந்தது. ஸோ அந்த பொங்கலுக்கு வந்து ஒன் சைடு வின்னராக நம்ம விஜய் சாரோட மாஸ்டர் படம் அமைஞ்சிருச்சுங்க. அதனால தான் இந்த ஒரு பொங்கலை நான் இந்த லிஸ்ட்லேயே ஆட் பண்ணல, ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி எந்தெந்த பொங்கல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எந்த பொங்கலோட கிளாஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.